நம்ம மில்கி வே கேலக்சிக்கு எப்படி மில்கி வே கேலக்சி அப்படின்னு பேர் வந்து உங்களுக்கு தெரியுமா? நம்ம கேலக்சி விட்டு பக்கத்து கேலக்சில போய் நம்ம கேலக்சி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேலக்சில இருக்க அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் ஒரு குவியல் போல குவிஞ்சு கிடக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். அது இருக்கக்கூடிய பொசிஷன், அதுல இருந்து வரக்கூடிய வெள்ளை கலர் ஒளி, இதெல்லாமே சேர்ந்து நம்ம கண்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு பாலை தரையில ஊத்தி விட்டா எப்படி நமக்கு தெரியுமோ அதே போல நம்ம மில்கி வே கேலக்சியும் பாலை தரையில ஊத்தி விட்டது போல தெரியறதுனால நம்ம கேலக்சிக்கு மில்கி வே கேலக்சி, அதாவது பால் வழி அண்டம் அப்படின்னு பெயர் வர காரணமா இருந்தது. நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேலக்சியில ஆண்ட்ரோமெடா கேலக்சி, அதுக்கும் எப்படி ஆண்ட்ரோமெடா அப்படின்னு பேர் வந்தது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அந்த காலத்துல கிரேக்க புராணங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு கதையில வரக்கூடிய ஒரு கேரக்டருடைய பெயர் தான் ஆண்ட்ரோமெடா. இந்த ஆண்ட்ரோமெடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ஒரு பெண். அந்த பெண் வந்து அந்த கதையில ஒரு பேரழகி. அவருடைய பேரழக அந்த அளவுக்கு வர்ணிச்சு அந்த கதையில வந்து பேசியிருப்பாங்க. நம்ம கேலக்சில இருந்து அந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சியா பார்க்கும்போது இந்த பெண்ணை பத்தி எந்த அளவுக்கு அவரோட அழகை பத்தி புகழ்ந்து பேசியிருந்தாங்களோ அதே போல அந்த ஆண்ட்ரோமெடா கேலக்சி புகழ்ந்து பேசுற அளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சதுனால அந்த கேலக்சிக்கு இந்த கதாபாத்திரத்துல வந்து அந்த பெண்ணோட பேரே எடுத்து ஆண்ட்ரோமெடா அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க.